வணக்கம். என் பேரு அசோக் நாராயண். நான் ஐஐடி மெட்ராஸ்ல படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ஸ் அதோட பாகம் 1 பார்க்க போறோம். சரியா? ஸோ, இது தியரிக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு சில கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுவோம் அண்ட் தியரி சால்வ் பண்ணுவோம். ஓகே? யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட் சாப்டர் வந்து 4.24% வெயிட்டேஜ் இருக்கு. அதாவது ரொம்ப எளிமையான சாப்டர் இது. ஆனா உங்களுக்கு நல்ல வெயிட்டேஜ் இருக்கு. உங்க எக்ஸாம்ல நீங்க நல்ல மார்க் எடுக்கலாம். ஸ்கோரிங்கான சாப்டர் இது. இதுல எப்போ எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்க்கலாம். 2024ல இருந்து 2020 வரைக்கும் எந்தெந்த டாபிக்ல கொஸ்டின் வந்திருக்கு, அதுல நம்ம என்ன கான்செப்ட் என்ன கத்துட்டு இருக்கோம், எந்த தலைப்பு கத்துட்டு இருக்கோம், எத்தனை வினாக்கள் வந்திருக்கு, அது எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான முழு டேபிள் இங்க இருக்கு. சரியா? இது ஒன்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்தா ஆல் இயர்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் தி டைம் முக்காவாசி நேரம் உங்களுக்கு எளிது அல்லது சராசரி அளவுல தான் கேள்வி வந்திருக்கு. 2021ல மட்டும் தான் கொஞ்சம் கடினமான கேள்வி. ஆனா இந்த லெக்சர் முடிச்சா இதையும் நம்ம எளிமையா சால்வ் பண்ண முடியும். இது நீங்க ஒரு ஒரு தடவ படிச்சு பார்த்துக்கங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து சின்ன அளவுல தியரி இ ஆரம்பிக்க போறோம். பிசிக்ஸ் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குது? எங்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது? ஸோ இயற்பியல் அப்படிங்கிறது இயற்கையிலேருந்து நம்ம எங்க கத்துக்கிறோம்? இயற்கையோட பிஹேவியர் அத பேசிக் பிரின்சிபல் வச்சு நம்ம கத்துக்குவோம். ஸோ அதுக்கான இன்ட்ரோடக்டரி டாபிக்ஸ் பார்ப்போம் இப்போ. இப்போ உங்களுக்கு பிசிக்ஸ் அப்படிங்கிறது இயற்பியல், ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மென்ட் விளைவு மற்றும் ஆர்வம். எங்கெல்லாம் இத பயன்படுத்துறோம்? அதற்கான ஆர்வம் என்ன? அப்படிங்கிறத பார்ப்போம். நேச்சர் ஆஃப் பிசிக்கல் லாஸ் இயற்பியல் சட்டங்களின் தன்மை. நம்மளுக்கு இருக்கிற அடிப்படை விதிகள், அடிப்படை சட்டங்கள்னு சொல்லலாம். அதுல தான் நம்ம இயற்கை இயங்குது. இயற்கை இயங்குறத பொறுத்து தான் நம்ம சட்டங்கள் அமைச்சோம் சொல்லப்போனா. எதுக்கு? நம்ம எளிமையா இயற்கை எப்படி இயங்குதுங்கிறத கத்துக்கிறதுக்கு. அதோட தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம படிப்போம். பிசிக்ஸ், டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி. இயற்பியல், தொழில்நுட்பம் மற்றும் சமூகம். நம்மளுக்கு இயற்பியல் தொழில்நுட்பத்துக்கு உதவும். தொழில்நுட்பம் வளர வளர சமூகத்துக்கு பயன் வரும். யூனிட்ஸ் இதுதான் முக்கியமான ஏரியா. அலகுகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். யூனிட்ஸ் வச்சு நம்ம எவ்வளோ தூரம் நம்மளுக்கு உதவி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு லென்த் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த லென்த் வந்து 32 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குன்னா, நம்ம 32ல கான்சன்ட்ரேட் பண்ணி மேத்ஸ் கால்குலேஷன்லாம் பண்ணுவோம். ஆனா இந்த சாப்டர்ல இந்த யூனிட் சென்டிமீட்டர் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது மூலியமா நம்மளுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அது மூலியமா நம்ம என்னெல்லாம் நம்மளால தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த சாப்டர் மெயினா. யூனிட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்ட் யூனிட்ஸ். யூனிட்ஸ் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படையா 7 யூனிட்ஸ் இருக்கு. அதோட சேர்த்து சப்ளிமெண்டரியா 2 யூனிட் இருக்கும். இதுலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு டிரைவ் பண்ணி தான் பிசிக்ஸ்ல இருக்கிற எல்லா யூனிட்டுமே வரும். அது என்னன்னு இதுல பார்ப்போம் நம்ம. சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இந்த 7 கூட்டல் 2 மொத்தம் இருக்கிற இந்த 9 யூனிட்ல ஆரம்பிச்சு அதோட வர டிரைவ்டு யூனிட் எல்லாத்தையும் சேர்த்தா அதுதான் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அலகுகளின் அமைப்பு. Physics is the study of matter and its motion, as well as space and time, using concepts such as energy, force, mass, charge. இயற்பியல் என்பது பொருள் மற்றும் அதன் இயக்கம், அதோடு இணையாகி விண்வெளி மற்றும் நேரம் ஆகியவற்றை ஆராயும் அறிவியல் ஆகும். இதில் ஆற்றல், விசை, நிறை மற்றும் மின்னேற்றம் போன்ற கருத்துக்களை பயன்படுத்துகின்றனர். நம்ம இயற்கையோட ஸ்பேஸ் அண்ட் டைம், மோஷன் இத பத்தி எல்லாம் நம்ம கத்துக்கிறதுக்கு எனர்ஜி, ஃபோர்ஸ், மாஸ், சார்ஜ் இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ்ல இருந்து கத்துக்குவோம். இட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ். இந்த
சயின்ஸ் கோர்ஸ் வந்து இந்த சயின்ஸ் பிசிக்ஸ் படிக்கும்போது நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் மற்றும் அப்சர்வேஷன் சோதனை அறிவியல் கவனிப்புகள் இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மற்றும் அப்சர்வேஷன் இது மூலியமா கத்துக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் இது. Scope of physics is very vast as it deals with wide variety of disciplines such as mechanics, heat, light. இயற்பியல் உங்களுக்கு எங்கெல்லாம் பயன்படுத்துவீங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோப் எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் ஸ்கோப் அப்படின்னு சொல்றோம். அது மிக பெரியது. அணுக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு விண்வெளி வரைக்கும் கண்ணுக்கே தெரியாத விஷயத்துல இருந்து கண்ணில் அடங்காத விஷயம் எல்லா வரைக்கும் உங்களுக்கு பிசிக்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கு. அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. மெக்கானிக்ஸ், ஹீட், லைட். நீங்க ஒரு ஒரு பம்ப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மெக்கானிக்ஸ் இருக்கும். ஒரு வாட்டர் ஹீட் எடுத்தா அதுல ஹீட் இருக்கும். வெறும் பல்பில் லைட் இருக்கும். ஸோ எல்லாத்துலயும் பிசிக்ஸ்க்கான ஸ்கோப் இருக்கு. It also deals with very large magnitude of astronomical phenomena as well as very small magnitude involving electrons and protons. உங்களுக்கு விண்வெளியில இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய அறிவியல் நுட்பத்திலிருந்தும் அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு அணுக்களுக்குள்ள இருக்கிற ஏரியா வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த என்டையர் முழு ஏரியாலையும் உங்களுக்கு பிசிக்ஸோட ஸ்கோப் இருக்கு. இயற்பியலின் பரப்பளவு. Physics is the study of nature and natural phenomena. All observations and experiments in physics lead to certain facts. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பிசிக்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ். ஸோ உங்களுக்கு வர ஃபேக்ட் ரூல் எல்லாமே நீங்க அப்சர்வேஷன் மூலியமா கத்துக்கிறது. எதுக்கு இதை கத்துக்கிறோம்? இயற்கையை பத்தி கத்துக்கிறதுக்கு. These facts can be explained on basis of certain laws. இது நம்ம கிடைக்கக்கூடிய இந்த உண்மைகளை சில அடிப்படை சட்டங்கள் மற்றும் விதிகளின் மூலம் நம்ம வந்து கத்துக்க முடியும். Connection between physics, technology and society can be seen in many examples. இது நம்ம அப்பவே பார்த்தோம். இயற்பியல், தொழில்நுட்பம் மற்றும் சமூகம். இத நம்ம பல எடுத்துக்காட்டு மூலியமா பார்க்க முடியும். ஒரு ஹீட் என்ஜின் அதுலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ்ங்கிற என்டையர் புது செக்ஷனே உருவாச்சு. இதுதான் டெக்னாலஜி பிசிக்ஸ்க்கு உதவும், பிசிக்ஸ் டெக்னாலஜிக்கு உதவும், டெக்னாலஜி சொசைட்டிக்கு உதவும், சொசைட்டி திருப்பி டெக்னாலஜிக்கு உதவும். இந்த மாதிரி ஒரு இன்டர் டிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப். ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சேர்ந்துதான் இதுல வேலை செய்ய முடியும். Wireless communication technology arose from basic laws of electricity and magnetism. Wireless communication நீங்க உங்க செல்போன் எடுத்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பேச முடியுது. இது வந்து நம்மளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு லக்ஸுரி உருவாக்கியிருக்கு. அப்படிப்பட்ட நம்மளுக்கான ஒரு லக்ஸுரி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு பேசிக்கான எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம், அதாவது மின்னழுத்தம் மற்றும் காந்தவியல் அப்படிங்கிற எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் மூலியமா மட்டுமே உங்களுக்கு கிடைச்சது. அதே மாதிரி சிலிக்கான் சிப், அது வந்து ஒரு சின்ன டிஸ்கவரி பிசிக்ஸ்ல ஆரம்பிச்சது. கணினி புரட்சி, கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் அதை உருவாக்கிச்சு. Measurement of physical quantity involves comparison with certain basic widely accepted reference standard called unit. இந்த யூனிட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க, பல இடம் கழிச்சு, அதாவது 7 கடல்லாம் தாண்டி இன்னொரு இடத்துல சில பேர் இருக்காங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்க வந்து உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் ஒரு ஸ்கேல் வேணும்னு வச்சு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சென்டிமீட்டர்னா என்னன்னு தெரியாது. அவங்க எல்லாமே இன்ச்சஸ்ல அளந்திருப்பாங்க வச்சுக்கோங்க, அல்லது ஃபூட்ல அளந்திருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கான பல விதமான அளவுகோல் இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் எப்படி கம்யூனிகேட் பண்றது? அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, இதைத்தான் நம்ம வந்து யூனிட் அப்படின்னு கணக்கிடுறோம். ஸோ இந்த யூனிட் 2 பேரும் சேம் சிஸ்டம் ஆஃப் யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட், கரெக்டான அளவு கிடைக்கும்.
சரியா? சோ இது எப்படி நம்ம பண்ணலாம்? எத்தனை சிஸ்டம் இருக்கு? எத்தனை யூனிட் இருக்கு? இதெல்லாம் நம்ம இப்போ ஒவ்வொன்னா பார்ப்போம். Fundamental units are the units which can neither be derived from one another nor they can be further resolved into more simpler units. இவ்ளோ பெருசா இருக்கே இது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது derived from one anotherனா என்ன? further resolvedனா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். These are the units of fundamental quantity. However, derived units are units of measurement of all physical quantity that can be obtained from fundamental units. இதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து மீட்டர் ஆர் மீட்டர் இல்லைங்க m ஃபார் மாஸ் சரியா? மீட்டர்ங்கிற நம்ம அந்த அளவுகோல் அடுத்து பார்ப்போம். மாஸ் அதுவும் நம்ம வந்து ஒரே நிமிஷம். ஓகே. இப்போ இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ், லென்த், டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏன் MLT போட்டிருக்கோங்கிறது நம்ம போக போக கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 இது வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல். ஓகே. ஏன்னா நீங்க மாஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. சோ அதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் வேணும். இப்போ மாஸ், லென்த், டைம் இது மூலியமா நம்ம ஆக்ஸலரேஷன் கொண்டு வரலாம். ஆக்ஸலரேஷன் எப்படி கொண்டு வர முடியும்? கெஸ் பண்ணி பாருங்க. ஆக்ஸலரேஷன் என்னது? வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டி என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ டிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு லென்த், டைம்ங்கிறது செகண்ட். சோ இது லென்த் பை செகண்ட். இது லென்த் பை செகண்ட் டிவைடட் பை செகண்ட். சோ ஆக்ஸலரேஷன்ங்கிறது லென்த் டைம் பவர் மைனஸ் 2. ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். சோ மாஸ் இன்டு லென்த் டைம் பவர் மைனஸ் 2. சோ உங்களுக்கு ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி வருது. இங்க மூணுத்துல இருந்து நீங்க டிரைவ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஆக்ஸலரேஷன் டிரைவ் பண்ணலாம். சோ ஆக்ஸலரேஷன்ங்கிறது இது இது மட்டுமே வருது. ஆக்ஸலரேஷன் LT பவர் மைனஸ் 2. இப்போ நீங்க ஃபோர்ஸ் டிரைவ் பண்ணும்போது இந்த மாஸும் யூஸ் பண்றீங்க, ஆக்ஸலரேஷனும் யூஸ் பண்றீங்க. சோ MLT பவர் மைனஸ் 2. இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்னன்னா இந்த குவான்டிட்டி வந்து இதுல இருந்து டெரிவ் ஆகுது. சோ இட் கேன் பி ரிசால்வ்ட் இன்டு லென்த் அண்ட் டைம். சோ இது வந்து ரிசால்வ் பண்ண முடியும். அதனால இது ஃபண்டமெண்டல் கிடையாது. அதே மாதிரி இதுல இருந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் டிரைவ் ஆகுது. ஓகே. இதுல இருந்து டிரைவ் பண்ண முடியுது. பிளஸ் இதை ரிசால்வும் பண்ண முடியுது. இது ஃபண்டமெண்டல் கிடையாது. ஃபண்டமெண்டல்ங்கிறது உங்களுக்கு வேற எந்த யூனிட் வச்சு ரிசால்வ் பண்ண முடிய கூடாது. அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தானே இருக்கணும். அந்த ஐடியா உங்களுக்கு வருதா? சோ ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குன்னா மொத்தம் 7 இருக்கு. அத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி complete set of units both fundamental and derived. அதாவது நம்ம ஃபண்டமெண்டல் பார்த்தோம், derived பார்த்தோம். இது ரெண்டும் சேர்த்தாப்புல பார்க்கிறது தான் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். காமன் சிஸ்டம் உங்களுக்கு CGS னு ஒன்று இருக்கு. C for centimeter, G for gram, S for second. FPS ஒன்று இருக்கு. F for foot, P for pound, S for second. நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு லென்த் அளவிடுது. அடுத்து அது எவ்வளவு வெயிட் அப்படிங்கறத அளவிடுது. அடுத்து அதோட நேரம். இப்போ CGS, FPS மாதிரி உங்களுக்கு இன்னொன்று இருக்கு MKS. MKSங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட். M ஃபார் இப்போ இந்த MKS அப்படிங்கிறது M ஃபார் மீட்டர், K ஃபார் கிலோகிராம், S ஃபார் செகண்ட். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் MKSங்கிறது தான் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அதுதான் SI யூனிட் சொல்லுவோம். இந்த SI யூனிட்ல 7 பேஸ் குவான்டிட்டிஸ் இருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் 7 இருக்கு. 2 சப்ளிமெண்டரி இருக்கு. இது எல்லாம் நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஓகே. முதல்ல பேஸ் குவான்டிட்டி. லென்த், மாஸ், டைம். இப்போ உங்களுக்கு நான் வரைஞ்சு காமிச்சிருந்தேன். அதுல இருந்து எப்படி நம்ம டிரைவ் பண்ண முடியும், எப்படி நம்ம ரிசால்வ் பண்ண முடியும்ட்டு. லென்த்துக்கு மீட்டர். மீட்டர்ங்கிறது எப்படி சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து ஒரு லேசர் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு லேசர். ஓகே. இங்க ஒரு கிளாக் இருக்கு.
கரெக்ட்டா 1 செகண்ட்ல இந்த லேசர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும் தெரியுமா? நீங்க என்ன பண்றீங்க, இங்க ஒரு ஆள் இருக்காங்க அண்ட் இங்க ஒருத்தர் இருக்காங்க. லெட்ஸ் இமேஜின். இது வந்து பிராக்டிகலி பாசிபிள் இல்ல. பட் லெட்ஸ் இமேஜின். 1 செகண்ட்ல உங்களுக்கு இது எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுதுன்னா, டிஸ்டன்ஸ் 299,752 அண்ட் எவ்வளோ குடுத்துருக்காங்க? 792,458 மீட்டர் டிராவல் பண்ணுது. இப்போ நம்ம 1 மீட்டர் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா, 1 டிவைடட் பை 299,752 ஓகே 792,458 செகண்ட்ஸ்ல இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும்? கரெக்ட்டா 1 மீட்டர் டிராவல் பண்ணும். கரெக்ட்டா? ஸோ நம்ம என்ன சொல்றோம்? லைட் வந்து வேக்யூம்ல டிராவல் பண்ற ஸ்பீடு மாறாது. ஸோ அந்த ஸ்பீட் மாறாதுங்கிறதுனால, அத நம்ம ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு, the length of path traveled by light in vacuum during a time interval of 1 by இது வந்து உங்களுக்கு 29,97,92,458 பார்ட் ஆஃப் அ செகண்ட். சரியா? இதுதான் மீட்டர். அடுத்து கிலோகிராம். கிலோகிராம்ங்கிறதுக்கு நம்மளுக்கு இதே மாரி ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் வேணும். காலப்போக்கில் மாறக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இவ்வளவு பண்றோம். இப்ப லைட்டோட ஸ்பீடு வந்து வேக்யூம்ல காலப்போக்குல மாறாது. கான்ஸ்டன்ட். அதே மாரி இதுக்கு நம்ம கான்ஸ்டன்ட்டா ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்ல. அதனால ஒரு ரஸ்ட் ஆகாம, இயற்கையினால் பாதிக்கப்படாம இருக்கக்கூடிய மாரியான ஒரு அலாய் எடுத்துக்கிறோம். என்ன அலாய் அது? பிளாட்டினம் இரிடியம் அலாய். அதுல ஒரு கரெக்ட்டா நம்ம என்ன பண்ணோம்னா, பிளாட்டினம் இரிடியம் அலாய்ல கரெக்ட்டா ஒரு 1 கிலோகிராம்க்கான ஒரு சிலிண்டர் பண்ணி, அத வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எந்த இயற்கை சூழ்நிலையினாலும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக. அது எங்க இருக்கு? இன்டர்நேஷனல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் பிரான்ஸ்ல இருக்கு. இதே மாரி செகண்டுக்கு அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. நம்ம சீசியம் ஆட்டம் வந்து நீங்க கெமிஸ்ட்ரில படிப்பீங்க. என்ன படிப்பீங்க கெமிஸ்ட்ரில? ஒரு சீசியம் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பல டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ் இருக்கும். ஓகே. இந்த மாரி. ஸோ அதோட ஒரு எலக்ட்ரான் இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போம்போது, அங்கேருந்து ரேடியேஷன் எமிட் பண்ணும். இந்த ரேடியேஷனுக்கு ஒரு ஃப்ரீக்வென்சி இருக்கும். இந்த ஃப்ரீக்வென்சி காலப்போக்குல மாறாது. அதனால நம்ம டைம எப்படி டிஃபைன் பண்றோம்னா, செகண்ட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் ஆ 9 Arab 19,26,31,770 periods of the radiation. இத்தனை தடவ அது மேல கீழ ஆசிலேட் பண்ணும். எது ஆசிலேட் பண்ணும்? 2 ஹைப்பர் ஃபைன் லெவல்ல உங்களுக்கு சீசியம் ஆட்டம் எக்ஸைட் ஆகும்போது வர ரேடியேஷன் இத்தனை தடவ ஆசிலேட் பண்ணும். இத நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் சொல்றேன். இதெல்லாம் டெஃபினிஷன்ஸ். இந்த நம்பரும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. எலக்ட்ரிக் கரண்ட்ட ஆம்பியர்ல மெஷர் பண்ணுவோம். இது என்னன்னா, உங்களுக்கு 2 வயர் இருக்குன்னா, அந்த 2 வயரையும் நீங்க 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு, கரெக்ட்டா 1 ஆம்பியர் கரண்ட் 2த்தையும் ஒரே டைரக்ஷன்ல நீங்க பண்ணீங்கன்னா, இதனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த வயர்ல வரும். அதே மாரி இந்த வயர்லயும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரதுனால இது 2ம் அட்ராக்ட் ஆகும். இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 2 இன்டு 10⁻⁻7 நியூட்டன் பெர் மீட்டர். ஏன் பெர் மீட்டர் குடுத்திருக்காங்கன்னா, பெர் மீட்டர் ஆஃப் திஸ் வயர். இந்த வயரோட 1 மீட்டர் லென்த்க்கு இவ்வளோ அட்ராக்ட் ஆகும். ஏன்னா நம்ம அஸ்யூம் பண்ணது இந்த 2 வயரும் இன்ஃபினிட்டிக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. எதுக்கு பெர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரெய்ட் அண்ட் இன்ஃபினிட்டி நம்ம அஸ்யூம் பண்றோம்னா, அப்படி அஸ்யூம் பண்ணாதான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பெர்ஃபெக்ட்லி ஹாரிசான்டலா இருக்கும். அதுக்காக தான் இந்த அசம்ப்ஷன். ஓகே. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தால், அதுதான் 1 ஆம்பியர் கரண்ட். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற 2 வயர் ஏதோ ஒரு அமௌண்ட் ஆஃப் கரண்ட்க்கு இந்த ஃபோர்ஸ்ல அட்ராக்ட் பண்ணுதுன்னா, அதுதான் 1 ஆம்பியர்ங்கிற கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது காலப்போக்கில் மாறாதுங்கிறது தான் நம்ம மெயின் ஐடியா. அதனால தான் நம்ம கரெக்ட்டா எது மாறாதோ அது மேல டிபெண்ட் பண்ணி டிஃபைன் பண்றோம். அதே மாரி டெம்பரேச்சர். கெல்வின் இஸ் 1/273.16th fraction of thermodynamic temperature of triple point of water. ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபிக்ஸ்ட். ஸோ ட்ரிபிள் பாயிண்ட்ங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க ஒரு எனர்ஜி குடுக்க தண்ணி வந்து ஐஸ்லேருந்து தண்ணியா மாறும், தண்ணியிலேருந்து ஆவியா மாறும்.
இது உங்களுக்கு ஒரு அட்மாஸ்பியரிக் 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர். அதாவது நம்ம எல்லாம் 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல இருக்கோம். அந்த பிரஷரையும் நீங்க மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த கிராஃப் கொஞ்சம் மாறும். ஒரே டெம்பரேச்சர்ல அது 2 ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆகும். அதே மாரி ஒரே டெம்பரேச்சர்ல 3 ஸ்டேட்லயும் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் ட்ரிபிள் பாயிண்ட். நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பட் அது இப்போ இம்பார்ட்டன்ட் இல்ல. ஸோ டெஃபினிஷன் வந்து அந்த ட்ரிபிள் பாயிண்டோட 1/273.16 ஃபிராக்ஷன். அதுதான் கெல்வின். அதே மாரி அமௌண்ட் ஆஃப் மோல். மோல்ங்கிறது எப்படி டிஃபைன் பண்றோம்னா, ஒரு 12 கேஜி 12 கிராம் கார்பன் நீங்க எடுத்தீங்கன்னா, அதுல எத்தன ஆட்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கார்பன் ஆட்டம்க்கு 12 AMU மாஸ் இருக்கும். ஸோ அது இன்டு 1 மோல் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 12 கிராம்ஸ் கிடைக்கும். ஏன்னா, இத்தன 1 மோல் அப்படிங்கிறதுல ஒரு அவகாட்ரோ நம்பர் எவ்வளோ அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே. கெமிஸ்ட்ரில படிப்பீங்க. அத்தன நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். So mole is the amount of substance which contains as many elementary entities as there are atoms in 12 grams of carbon 12. கார்பன் 12 ஏன் சொல்றேன்னா, அதிலேயே பல ஐசோடோப்கள் இருக்கலாம். கடைசியா லூமினஸ் இன்டென்சிட்டி. ஒரு பல்பு எவ்வளோ பிரகாசமா எரியுது, அந்த பிரகாசத்த கணக்கிடக்கூடிய யூனிட் தான் கேண்டலா. சப்ளிமெண்டரி யூனிட். இது என்னது அப்படின்னா, இது நீங்க பேஸ் யூனிட்டும் சொல்ல முடியாது. அதே நேரத்துல உங்களால ஒரு டிரைவ்ட் யூனிட்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஆங்கிள். சோ சப்ளிமெண்டரி யூனிட் 2 இருக்கு. பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள் நம்ம இதுவரைக்கும் பார்த்திருப்போம். பிளேன் ஆங்கிள்னா என்னது? ஒரு 2 லைன் செக்மென்ட் வருதுன்னா, அது 2த்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த இதுதான் ஆங்கிள். கரெக்ட்டா? அது 2த்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஆங்கிள் என்ன குறிப்பிடுது? இது 2ம் டைரக்ஷன்ல எவ்வளோ விலகி இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுது. ஓகே. இப்போ இது எப்படி டிஃபைன் பண்றது? இது என்ன பேசிஸ்ல நம்ம யூனிட் சொல்றது? இதுவரைக்கும் டிகிரீஸ்ன்னு படிச்சிருப்போம். அது என்ன சொல்லுவோம்? ஒரு சர்க்கிள 360 டிகிரின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா டிஃபைன் பண்ண போறோம். எப்படி டிஃபைன் பண்ண போறோம்னா, நீங்க ஒரு சர்க்கிள் எடுத்துட்டு, அதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். ஒரு பர்ட்டிகுலர் ஆங்கிள் நீங்க மூவ் பண்ணா, இங்க ஒரு ஆர்க் லென்த் கவர் ஆகுது. இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க இந்த பாயிண்ட்க்கு வந்து உங்க ஆங்கிள் மூவ் ஆகுது. சோ, அதுக்கு வந்து ஒரு ஆர்க் லென்த் கவர் ஆகுது. இந்த ஆர்க் லென்த் எல்ன்னு வச்சுக்கலாம். சோ, இந்த ஆங்கிள் தீட்டான்னு இருந்தா, இதோட ரேடியஸ் ஆர். தீட்டா ஈக்குவல்ஸ் லென்த் பை ஆர் ரேடியன். இந்த ரேடியன்ங்கிற யூனிட் நம்ம டிஃபைன் பண்ண போறோம். அது என்னது? லென்த் டிவைடட் பை ஆர். இப்போ ஒரு குயிக் கொஸ்டின். 360 டிகிரிங்கிறது எவ்வளோ ரேடியன்? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லலாம்? சரி ட்ரை பண்ணலாம். 360 டிகிரிங்கும்போது உங்களுக்கு ஒரு முழு ரொட்டேஷன் ஆகுது. அப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சீங்கன்னா, யூனிட் ரேடியஸ்ல வரைவோம். யூனிட் ரேடியஸ்ல வரைஞ்சா, டோட்டல் லென்த் எவ்வளோ கவர் ஆகுது? இந்த லென்த் இருக்குல்ல, 360 டிகிரியும் போம்போது, இந்த டோட்டல் லென்த் எவ்வளோ கவர் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். அந்த லென்த் எவ்வளோ? சர்கம்ஃபரன்ஸ். சர்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ? 2 பை ஆர். இப்போ L ஈக்குவல் டூ 2 பை ஆர். நம்ம L டிவைடட் பை ஆர் தான் நம்ம ஆங்கிள் இன் ரேடியன். அது எவ்வளோ? 2 பை. சோ, உங்களுக்கு 360 டிகிரி ஈக்குவல்ஸ் 2 பை ரேடியன். ஓகே. இதுதான் கன்வர்ஷன் யூனிட். இது ஞாபகம் வச்சுக்கங்க. அதே மாரி உங்களுக்கு பிளேன் ஆங்கிள்னு ஒண்ணு இருக்கு. பிளேன் ஆங்கிள் பத்தி நம்ம கிளியரா பார்ப்போம். ஏன்னா சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள்க்கு நம்ம அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி பிளேன் ஆங்கிள் பின்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம டிகிரின்னு ஒண்ணு பார்த்திருப்போம். நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருந்திருக்கும். நம்மளுக்கே புரிஞ்சிருக்கும். சாலிட் ஆங்கிள்னா என்ன? புதுசா இருக்கே அப்படின்னு யோசிச்சா, பிளேன் ஆங்கிள் நம்ம எப்படி 2Dக்கு யூஸ் பண்ணுவோமோ, சாலிட் ஆங்கிள் அதே மாரி 3Dக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த ஸ்பியர் இது வந்து ஸ்பியர். ஓகே. சர்க்கிள் இல்ல இப்போ. இது வந்து ஸ்பியர். இப்போ இந்த ஸ்பியர்ல இதுக்கும் ஒரு ரேடியஸ் இருக்கும் ஆர். நீங்க ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா கவர் பண்றீங்க. அந்த ஸ்பியர்ல ஒரு ஏரியா கட் பண்றீங்க. அப்போ இது பார்க்க ஒரு சின்ன கோன் மாரி இருக்கும். இமேஜின் பண்ணி பார்த்தா. இமேஜின் பண்ணி பாருங்க. இப்படி வச்சு அந்த ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா,
ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா மட்டும் கட் ஆயிருக்கு. இந்த ஸ்பியர்ல. இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ? அதாவது ஒரு கோனிக்கல் ஆங்கிள். நம்ம கோன்ல கூட இதுக்கு முன்னாடி ஹால்ஃப் ஆங்கிள் தான் பார்த்திருப்போம். இப்போ இந்த கோனிக்கல் என்டையர் ஆங்கிள எப்படி டினோட் பண்றது அப்படின்னா, இதுக்கான ஏரியா இருக்கும்ல, இந்த ஏரியா, அந்த ஏரியா டிவைடட் பை ரேடியஸ் ஸ்கொயர் ஸ்டெரடியன். ஓகே. ஸோ ஸ்டெரடியன். நம்ம வந்து எஸ்ஆர் அப்படின்னு டினோட் பண்றோம். ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின். ஒரு டோட்டல் ஸ்பியருக்கு எவ்வளோ ஸ்டெரடியன் ஆங்கிள் இருக்கும்? ஸோ வாட் இஸ் த டோட்டல் ஆங்கிள்? டோட்டல் சாலிட் ஆங்கிள் எவ்வளோ? டோட்டல் ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ? 4 பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா ஏரியா டிவைடட் பை ரேடியஸ் ஸ்கொயர் தான் ஆங்கிள் இன் ஸ்டெரடியன். ஸோ ஆர் ஸ்கொயர் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு டோட்டல் சாலிட் ஆங்கிள் 4 பை ஸ்டெரடியன் வரும். ஓகே. ஸோ நம்ம இந்த சப்ளிமெண்டரி யூனிட். ஸோ சப்ளிமெண்டரி யூனிட் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? பிளேன் ஆங்கிள். அதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் வந்து இது வரைக்கும் நம்ம டிகிரில பார்த்திருப்போம். பட் 2 பை ரேடியன் ஈக்குவல்ஸ் 360 டிகிரி. சாலிட் ஆங்கிள் என்ன பார்த்தோம்? டோட்டல் வந்து 4 பை ஸ்டெரடியன். இன்னொரு சின்ன ஃபேக்ட் சொல்றேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. 1 டிகிரிங்கிறது 60 மினிட்ஸ். 1 மினிட்ங்கிறது 60 செகண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபேக்ட். தெரியாமல தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இது உங்களுக்கு கன்வர்ஷனுக்கு யூஸ் ஆகும். ஒரு ஆங்கிள் இருந்து இன்னொரு ஆங்கிள் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண. நோட் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சப்டெண்டட் பை க்ளோஸ்ட் கர்வ் அட் இன்சைட் பாயிண்ட். அதாவது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளோட ஆங்கிள் எவ்வளவு சப்டெண்ட் பண்ணுதுன்னா 2 பை ரேடியன். அதே மாதிரி solid angle subtended by closed surface at inside point is 4 pi steradian. இப்போ summary பார்க்கலாம். Physics, the science of matter and energy, exploring fundamental principles governing the universe. இது நம்ம இயற்கையின் பிஹேவியர், இயற்கை எப்படி இயங்குது அப்படிங்கறத கத்துக்கிறதுக்கு நம்ம உருவாக்கின சட்டத்தின் மூலியமா கற்றுக்கொள்வது. அதுக்கு நம்ம ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் வச்சிருப்போம். ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட், நோக்கம் மற்றும் ஆர்வம். ஸ்கோப் எவ்வளவு சொன்னேன் நான். சின்னதுல இந்த சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு பெருசுல பெருசு அவ்வளவு விஷயம் வரைக்கும் இதுக்கான பரப்பு இருக்கு. அடுத்து என்னது? நேச்சர் ஆஃப் பிசிக்கல் லாஸ். இது எப்பவுமே இயற்கையோட நிலையான உறவுகள் வைத்துக் கொள்ளும் வகையில் தான் இந்த இது அமையும், சட்டங்கள் அமையும். ஆனா நம்மளால இயற்கையின் மொழியில் பேச முடியாதுல்ல. அதனால நம்ம கணிதத்து மூலியமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். we express it mathematically. பிசிக்ஸ், டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி. இயற்பியல், தொழில்நுட்பம் மற்றும் சமூகம் எல்லாமே ஒண்ணு மேல ஒண்ணு ஒருத்தரின் உதவி இன்னொருத்தருக்கு தேவை. அந்த மாதிரிதான் இருப்பாங்க. டிபெண்டன்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் டுகெதர். யூனிட்ஸ், ஸ்டாண்டர்டைஸ்ட் மெஷர்மெண்ட். அதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லி கொடுத்தேன். டு குவான்டிஃபை பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. கம்ப்ளீட்டா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஃபண்டமெண்டல் என்னெல்லாம் இருந்துச்சு? மீட், மாஸ், லென்த், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், பிரைட்னஸ், இன்னும் 2 இருந்துச்சு. அது 2 என்னன்னு சொல்லணும். ஓகே. அடுத்து வந்து உங்களுக்கு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். சிஸ்டம் ஆஃப் யூனிட்ங்கிறது என்னது? உங்களுக்கு ஃபண்டமெண்டல் பிளஸ் டிரைவ்ட் எல்லாத்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிஸ்டம், டுகெதர் சிஸ்டம். அதுதான் உங்களுக்கு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். நம்ம இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ் பண்றோம், எஸ்ஐ யூனிட்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தியரி முடிச்சிட்டோம். நம்ம சில கேள்விகள் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகேயா? சரி. ஸோ கேள்விகளுக்கு வந்துட்டோம். ஒவ்வொன்றா பார்ப்போம். In which of the following system of units, நல்லா பாருங்க, Weber is unit of magnetic flux.
உங்களுக்கு வெபர் எதுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் யூனிட்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு தியரி. இது 4ல சிஜிஎஸ் பார்த்தோம், எம்கேஎஸ் பார்த்தோம், எஃபிஎஸ் பார்த்தோம், எஸ்ஐ. எஸ்ஐ யூனிட் தான் ஸ்டாண்டர்டைஸ்ட் இன்டர்நேஷனல் யூனிட். அதுல தான் வெபர் ஒரு யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன தியரி கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் சி. வெபர் இஸ் யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் எஸ்ஐ சிஸ்டம். ஓகே, ஓகே, இங்க வரும் கொஸ்டினுக்கு. In an experiment, angles are required to be measured using an instrument. 29 divisions of main scale exactly coincide with 30 divisions of vernier scale. Smallest division in main scale is half a degree, least count. இப்போ அவங்க என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, 29 divisions of main scale equal to 30 divisions of vernier scale. ஒரே நிமிஷம். ஓகே, இதோட சேர்த்து ஒரு எம்எஸ்டி half degree வருது. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? லீஸ்ட் கவுண்ட் கேக்குறாங்க. லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 MSD minus 1 VSD. இப்போ இதுல இருந்து 1 VSD ஈக்குவல் டு 29/30 MSD. ரெண்டு சைடும் நான் 30 ஆல டிவைட் பண்றேன். இப்போ லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 minus 29/30 MSD. So least count equal to 1/30 MSD. இப்போ MSD எவ்வளோ? half a degree. அப்போ என்ன பண்ண போறேன்? least count equal to 1/30 into half degree. So 1/60 degree. 60 minutes upon 60. அப்போ 1 minute. இது ஏன் நான் 60 minutes போட்டேன்? 1 degree equal to 60 minutes. நம்ம இப்போதான் பார்த்தோம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? 1 minute. So 1 minute, half minute, 1 degree, half degree. ஆன்சர் ஏ. அதுக்கான சொல்யூஷன் இப்போதான் நம்ம பார்த்தோம். ரிட்டர்ன்ல பார்த்துட்டோம். ஜஸ்ட் இதுல நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் இதே தான் நம்ம எழுதியிருந்தோம். 1 MSD minus 29/30 MSD. ஏன் 29/30? ஏன்னா உங்களுக்கு அதுதான் 1 VSD. ஸோ 1/30 into half degree, 1/60 degree. அதுலேருந்து உங்களுக்கு 1 minute வந்துச்சு. இப்போ அடுத்தது, a student measured the length of a rod and wrote it as 3.50 centimeter. ஒரு ராட் இருக்கு, அதை ஸ்டூடெண்ட் மெஷர் பண்ணி 3.50 சென்டிமீட்டர்னு எழுதியிருக்கான். நீங்க இதுல நோட் பண்ண வேண்டியது, ஸ்டூடெண்ட் 3 சென்டிமீட்டர் எழுதியிருக்கலாம், 3.5 எழுதியிருக்கலாம், 3.50 எழுதியிருக்காங்க. இப்போ நல்லா நோட் பண்ணீங்கன்னா அவனுக்கு கண்டிப்பா 3.49 கிடையாது, 3.51 கிடையாது. அக்யூரேட்டா 3.50 நமக்கு தெரிஞ்சிருக்கு சென்டிமீட்டர். ஸோ 1/100 சென்டிமீட்டர் வரைக்கும் எனக்கு அக்யூரசி இருக்கு. புரிஞ்சுதா? ஸோ 1/10, இன்னொரு ஸ்டெப் போகும்போது 1/100. 1/100th ஆஃப் சென்டிமீட்டர் வரைக்கும் அவனுக்கு அக்யூரசி இருக்கு. ஸோ நம்ம பார்க்க போற இன்ஸ்ட்ருமெண்ட்ல லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1/100 சென்டிமீட்டர். அதுதான் நம்மளுக்கான கிரைட்டீரியா. இப்போ இந்த எந்த ஆப்ஷன் கோயின்சிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது ஜேஇ மெயின்ல வந்திருக்கு 2014. எவ்வளவு சிம்பிளான கொஸ்டின், எளிமையான கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் விடாம இருந்தா இதை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். 4 ஆப்ஷன் பார்க்கலாம். மீட்டர் ஸ்கேல். மீட்டர் ஸ்கேல்ல உங்களுக்கு மினிமம் ஒரு 1 மில்லிமீட்டர் இருக்கலாம். ஆனா அது எவ்வளவு? 1/10 சென்டிமீட்டர் தான். அது நம்மளுக்கு 1/100 சென்டிமீட்டர் வரைக்கும் அக்யூரசி வேணும். ஸ்க்ரூ காஜ் ஒண்ணு பார்த்துடலாம் நம்ம.
ஸ்க்ரூ காஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ள ஒரு சின்ன ராட், மெஷரிங் ராட் இருக்கும். இது ஃப்ரண்ட் மூவ் ஆகும். இது நம்ம டர்ன் பண்ணுவோம். ஒரு ஃபுல் டர்ன் பண்ணும்போது இது கொஞ்சம் தூரம் முன்னாடி போகும். இத நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மூவ்ட் இன் ஃபுல் ரொட்டேஷன். இதுதான் நம்ம பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். 1 பிட்ச். இப்போ இதுல இப்படி மார்க்கிங் இருக்கும். இது ரொட்டேட் ஆக. சோ அது பேரு டிவிஷன். சோ ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு எத்தனை டிவிஷன் இருக்கோ அவ்வளோ மினிமம் நம்மளால போக முடியும். ஏன்னா ஒரு டிவிஷன் இன்னொரு டிவிஷன் இதுதான் நம்மளால மினிமம் மெஷர் பண்ணக்கூடிய மெஷர்மென்ட். அதுதான் நம்ம லீஸ்ட் கவுண்ட். சோ இங்க லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? 1 பிட்ச் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ். ஓகே. இப்போ இங்க வந்து பார்த்தா ஸ்க்ரூ காஜ் ஆஃப் 100 டிவிஷன்ஸ் பிட்ச் 1 மில்லிமீட்டர். அப்போ இது வந்து 1/100 மில்லிமீட்டர். நம்மளுக்கு தேவையான அக்யூரசி 1/100 சென்டிமீட்டர் தான். இது அதோட அக்யூரேட்டா இருக்கு. சோ இது கிடையாது. அடுத்து 1/50 மில்லிமீட்டர். அதுவும் கிடையாது. வெர்னியர் கேலிப்பர் 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் 9 மெயின் ஸ்கேல் டிவிஷனோட கோயின்சைட் ஆகுது. அண்ட் 10 டிவிஷன்ஸ் இன் 1 சென்டிமீட்டர். இது பார்த்தா so 10 VSD equal to 9 MSD. இது தவிர 10 MSD equal to 1 சென்டிமீட்டர். இது ரெண்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு 1 MSD equal to 1/10 சென்டிமீட்டர். இதிலேருந்து நம்மளுக்கு least count equal to 1 MSD minus 1 VSD equal to 1 MSD minus 9/10 MSD. நல்லா பார்த்தீங்கன்னா 1 VSD equal to 9/10 MSD. ஓகே. அதை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 9/10 MSD equal to 1/10 MSD. அப்போ least count equal to 1/10 MSD. இங்க 1 MSD எவ்வளவு கொடுத்திருக்கோம்? 10 சென்டிமீட்டர். அதை சப்ஸ்டியூட் பண்ணா 1/10 சென்டிமீட்டர். 1/10 into 1/10 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் divided by 100. So இது வந்து accepted. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு வருது? 1 சென்டிமீட்டர் பை 100. ஸோ நம்ம அதுக்கான செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ தேர்ஸ் அன்சர்டனிட்டி அல்லது மினிமம் அக்யூரசி. மினிமம் மெஷரபிள் லென்த், மேக்ஸிமம் அக்யூரசி அது நம்மளுக்கு. ஸோ அதை அவங்க கொடுத்துருக்காங்க. 9 MSD 1 LC equal to 1 MSD minus 1 VSD. அந்த லீஸ்ட் கவுண்ட் நம்மளுக்கு எவ்வளவு தேவை? 1/100 வேணும். ஸோ 1 minus 9/10. ஓகே, ஸ்கிப் ஆயிடுச்சு. இட்ஸ் ரைட் ஆன்சர். அடுத்துக்கு வருவோம். n divisions on main scale coincide with n plus 1 divisions of vernier scale and each division on main scale is a units. So இதுக்கும் வருவோம் நம்ம. n divisions on main scale coincide with n plus 1 division of, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு, vernier scale and 1 main scale division equals a units. இப்போ டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மென்டலி கால்குலேட் பண்ண முடியும். 1 MSD equals நம்ம 1 VSD தான் ரெப்ரசன்ட் பண்ணணும் எப்பவுமே. அதுதான் நம்மளுக்கு கம்ஃபர்டபிள். 1 VSD equal to n upon n plus 1 MSD and 1 least count equal to 1 MSD minus 1 VSD. So equal to 1 minus n upon n plus 1. இது நீங்க பார்த்தீங்கன்னா MSD வருது. ஸோ இது எவ்வளோ வரும்? n plus 1 by n plus 1 minus 1 by n plus minus n by n plus 1 MSD. ஸோ இது உங்களுக்கு 1 by n plus 1 MSD வருது. ஒரு MSD எவ்வளோ? a யூனிட்ஸ். ஸோ இது a by n plus 1. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ a by n plus 1.
அதுக்கான நார்மல் டெரிவேஷன். நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்க கஷ்டப்படக்கூடாது. பார்த்தீங்கன்னா 1 VSD ஈக்குவல் டு n அப்பான்னா n வகுத்தல் n + 1. அப்பான் அப்படிங்கிறது இது மேல நியூமரேட்டர்ல இருக்கு, அது டினாமினேட்டர்ல இருக்குன்னு குறிக்கிறதுக்கான ஒரு வார்த்தை அது. ஓகே. இப்போ இந்த என்டையர் கால்குலேஷன் தான் நம்ம பண்ணோம். ஸோ சரியா பண்ணியிருக்கோம். இது நீங்க வந்து எந்த விதமான கேர்லெஸ் மிஸ்டேக், தெரியாம ஒரு தப்பு விட்டுட்டேன் அப்படிங்கிறது இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா, ரொம்ப எளிமையா மார்க் எடுத்துட்டு போயிரலாம். நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா சரி பார்த்து, அமைதியாக, பொறுமையாக செய்ய வேண்டிய விஷயம் இது. சரி, அடுத்து போவோம். The respective number of significant figures for the numbers. இந்த 3 நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ மொத 2 நார்மல், 3வது சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல இருக்கு. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இப்போ இதுக்கான ஒரு 3 ஷார்ட்கட் சொல்றேன். 4 ரூல் இருக்கு. பட் கால்குலேட் பண்றதுக்கான ஷார்ட்கட் ஆல் நான்-ஜீரோ. ஆல் நான்-ஜீரோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான். பிட்வீன் 2 நான்-ஜீரோ அதுவும் சிக்னிஃபிகன்ட். ஸோ ஆல் நான்-ஜீரோ பாயிண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க மீதி வர எல்லாமே இந்த நம்பர்ல இருக்கிற ஜீரோஸ் சிக்னிஃபிகன்ட்டா இல்லையா செக் பண்றது தான். 2 நான்-ஜீரோக்கு நடுவுல இருக்கிற ஜீரோ சிக்னிஃபிகன்ட். 0.0002 அப்படி வருதுன்னா, இந்த நான்-ஜீரோ வர வரைக்கும் இருக்கிற மீதி முன்னாடி இருக்கிற எல்லாமே சிக்னிஃபிகன்ட் இல்லாத ஜீரோஸ். அது போலவே 200 பாயிண்ட் அப்படின்னா இந்த 3 சிக்னிஃபிகன்ட். இந்த பாயிண்ட் இருக்குங்கிற காரணத்தினால். வெறும் 200 அப்படின்னா அது அன்சர்டன். ஆனா இது சிக்னிஃபிகன்ட் கிடையாது. பாயிண்ட் இருந்தால் ஒழிய டெசிமல் பாயிண்ட் இருந்தா மட்டும் தான் நீங்க அதை கன்சிடர் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 23.023. இது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், இதுவும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், இதுவும். ஸோ இந்த 4மே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான். இந்த 0 பார்க்கும்போது அது 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகருக்கு நடுவுல இருக்கு. ஸோ அதுவும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இதுக்கான ஆன்சர் 5. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 0.0003. இப்போ இதுதான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இது எல்லாமே ஜஸ்ட் முன்னாடி இருக்கிற ப்ரிவைலிங் ஜீரோஸ். இது எதுவுமே சிக்னிஃபிகன்ட் கிடையாது. ஒருவேளை 10.0003 இருந்துருச்சு வச்சுக்கோங்களேன். இஃப் ஒருவேளை கொஸ்டின் அப்படி இருந்துருச்சுன்னா, இந்த 1ம் சிக்னிஃபிகன்ட், 3யும் சிக்னிஃபிகன்ட். நடுவுல இருக்கிற இந்த 4 ஜீரோவும் சிக்னிஃபிகன்ட். ஏன்னா 2 சிக்னிஃபிகன்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் நடுவுல இருக்கு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஜஸ்ட் 1 தான். அடுத்து கேட்டிருக்கிறது 2.1 into 10⁵ 10⁻³ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் 10 பவர் வர எதுவுமே சிக்னிஃபிகன்ட் கிடையாது. இதுல மட்டும் தான் நீங்க செக் பண்ணணும் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல. உங்களுக்கான நம்பர் கிளாரிட்டியா எழுதணுங்கிறதுக்காக தான் a into 10⁻b ஃபார்மேட்ல எழுதுவாங்க. ஸோ இந்த 10⁻b நீங்க ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகரும் பார்க்க தேவையில்ல. ஏல இருக்கிற நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ இதுல ஏல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு? 2வும் சிக்னிஃபிகன்ட் தான், 1ம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான். ஸோ 2. ஸோ 5, இந்த 5, 1, the 1, 2 இதுதான் ஆன்சர். The respective number of significant figureக்கு 5, 1, 2. செக் பண்ணி பார்க்கலாமா? ஆப்ஷன்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, A 512 இருக்கு, 515, 552, 442. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா 51 நீங்க எழுதிருவீங்க. இந்த 3வது வருதுல்ல, அதுல தான் 10⁻³ இந்த 1, இந்த 3 அதெல்லாம் எடுக்கணுமா, வேணாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல 515 போட சான்ஸ் இருக்கு. ஆனா கான்செப்ட் கிளியரா இருக்கணும். அந்த 10 பவர் வர எதுவுமே நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. கரெக்ட்டா 512 வந்தாச்சு. இப்போ இதுக்கு வந்தோம்னா, இதுல வந்து நீங்க முக்கியமா கவனம் கொடுக்க வேண்டியது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன கிளாஸ்ல ஒரு ரிவிஷன். அடிஷன், சப்ட்ராக்ஷன் இது 2ம் நடக்கும்போது நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ்
மினிமம் உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறதுல மினிமம் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ்க்கு நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். எதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்? ஆன்சரை. மல்டிப்ளிகேஷன் கமா டிவிஷன் நடக்கும்போது மினிமம் நம்பர் ஆஃப் ஹேஷ்டேக் போட்டாலும் நம்பர் ஆஃப் தான் அர்த்தம். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இதுக்கு நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். சரி, ரவுண்ட் ஆஃப் எப்படி பண்ணுவீங்க? நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டிய நம்பர் கடைசியில இங்க இருக்கிற நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். லைக் அங்க இருக்க நம்பர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 இருக்கு. 2 வந்து லெஸ் தென் 5. அப்ப என்ன பண்ணணும்? அப்படியே விட்டுறணும். டோட்டலா டிராப் பண்ணிடணும். 7 இருக்குன்னா அது கிரேட்டர் தென் 5. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி இருக்க நம்பருக்கு 1 ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2.87 அப்படிங்கிறது 2.8 + 1 என்ன? 9 ஆகும். இப்போ கிரிட்டிக்கலா அங்க எக்ஸாக்ட் 5 இருந்துச்சுன்னா என்ன பண்றது? இப்படி 5 இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பார்க்கணும். இது ஒருவேளை ஆட் நம்பரா இருக்கலாம் அல்லது ஈவன் நம்பரா இருக்கலாம். ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த 5 தூக்கிடுங்க. ஒண்ணும் பண்ண வேணாம். ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா இத வந்து +1 பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்க எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல எண்ட்ல இங்க என்ன இருக்கும்? ஒரு எண்டிங்ல இங்க ஒரு ஈவன் நம்பர் இருக்கும். இதுலயும் இந்த கேஸ்லயும் இந்த எண்டிங்ல ஏற்கனவே இங்க ஈவன் தான் இருந்துச்சு. அத நம்ம ஒண்ணுமே பண்ணாம வச்சிருக்கோம். சோ அங்கேயும் ஈவன் நம்பர் இருக்கும். நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 5 வரும்போது அதுக்கு ப்ரீவியஸ் டிஜிட் ஈவன் ஆகும். அப்படி ஈவன் இல்லாட்டி நீங்க ஈவன் பண்ண போறீங்க. எப்படி? ஒருவேளை ஈவன் இல்லாம ஆடா இருந்தா +1 ஒண்ணு ஆட் பண்றோம். இதுதான் ரவுண்டிங் ஆஃப்க்கான ரூல். சோ எதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்? அது வந்து இந்த இங்க இருக்கு அதுக்கான ரூல். அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ். மல்டிபிளிகேஷன் டிவிஷனுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. சரியா? இதுல வந்து கன்ஃப்யூஷன் இருக்கக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். சோ இதுல வந்து உங்களுக்கு ரேடியஸ் குடுத்துட்டாங்க. பை குடுத்துட்டாங்க. ஏரியா கேட்கறாங்க. ஏரியா என்னது? பை ஆர் ஸ்கொயர். அவங்க உங்கள பை ஆர் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணீங்களான்னு பார்க்க மாட்டாங்க. ஆப்ஷன் பார்த்தா எல்லாமே சேமா தான் இருக்கு. அக்யூரசி தான் மாறுது. சோ எவ்வளவு அக்யூரேட்டா நீங்க சொல்றீங்கன்னு பார்ப்பாங்க. ரேடியஸ்க்கு எவ்வளவு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு? 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். 2ம் 1ம் மட்டும் தான். பைக்கு 3, 1, 4, 2 4 இருக்கு. மினிமம் எவ்வளோ? 2. சோ 0.00138556 நீங்க 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். பேஸா கடைசில இருந்த 856 மூணுத்தையும் தூக்கணும். நீங்க சரியா ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா 0.0014 வரும். சோ அதுக்கான செக்கிங் பண்ணுவோம். பை ஆர் ஸ்கொயர் இந்த ஆன்சர் வருது. ஆனா நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஏன்னா மினிமம் வந்து 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கு. சோ அதுக்கு 0.0014. இது அடுத்து இத நீங்க ஹோம் ஒர்க்கா பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். மேன் ரன்ஸ் 100.5 மீட்டர் இன் 10.3 செகண்ட். ஃபைண்ட் ஹிஸ் ஆவரேஜ் ஸ்பீட் டு அப்ராப்ரியேட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அவங்களே கேட்டாங்க அப்ராப்ரியேட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ன்ட்டு. நீங்க முதல்ல என்ன பண்ண வேண்டியிருக்கும்? 100.5 டிவைடட் பை 10.3 பண்ணணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். அதுதான் ஸ்பீட். இது உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இதுல மொத்தம் 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு. அது ஏன் 4? கரெக்ட்டா சொல்லுங்க. இதுவும் சிக்னிஃபிகன்ட், இதுவும் சிக்னிஃபிகன்ட். இந்த 2 சிக்னிஃபிகன்ட் நடுவுல இருக்கு. சோ இதுவும் சிக்னிஃபிகன்ட். இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் இருக்கு? இது 1, இது 2. 2க்கு நடுவுல இருக்கிற 0 அது 3. சோ 3. மினிமம் எவ்வளோ? 3. சோ உங்களோட ஆன்சர ரவுண்ட் ஆஃப் டு 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இப்ப அத பார்க்கலாமா? 9.76 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு. 9.708 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். 9.70875 5 அடுத்து 6. சோ உங்களுக்கு எவ்வளோ? 3 தான் இருக்கணும். சோ ஆன்சர் 9.76. இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல நீங்க கால்குலேட் பண்ண தேவையில்ல. ஏன்னா எல்லா ஆப்ஷனுமே சேம் வேல்யூ தான் வருது. நீங்க சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் மட்டும் பார்த்து ஆன்சர் சொன்னா போதும். சோ இதுக்கான ஆன்சர் ஏ. நான் சொன்ன மாதிரி இது முதல்ல வந்து உங்களுக்கு 6 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வருது. அதுலேருந்து நீங்க 3க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்? நான் சொன்ன ரூல்ஸ் வச்சு. இப்போ எரர் பார்க்கலாம். Length of rod A is 3.25 plus or minus 0.01. Length of rod B is 4.19 plus or minus 0.01. இப்போ எரர் வந்து உங்களுக்கு எப்பவுமே சப்ட்ராக்ட் ஆகாது. எரர் இஸ் நெவர் ரெடியூஸ்ட்.
அது எப்படி நம்ம ரெடி பண்றதுன்னா, ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். A வந்து x பிளஸ் டெல்டா x பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா x. B வந்து y பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா y. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் இன் லென்த் கேட்கறாங்க. நம்மளுக்கு டிஃபரன்ஸ் y மைனஸ் x அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அது சிம்பிள். ஆனா எரர் வந்து டெல்டா y மைனஸ் டெல்டா x அப்படின்னா தப்பு, கம்ப்ளீட் ராங். எரர் டெல்டா y பிளஸ் டெல்டா x. இது ஏன்னு பார்க்கலாம் நம்ம. நம்மளுக்கு டோட்டல் எவ்வளவு ரேஞ்ச் எரர் இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை x வந்து ஒரு மைனஸ் டெல்டா xல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இனிஷியலா. y வந்து ஒரு பிளஸ் டெல்டா yல இருக்குன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு எரர் வரும் யோசிச்சு பாருங்க. x அதாவது ராட் A வந்து x பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா xல ஒரு worst கேஸ் இருக்கும். இது இன்னும் சின்னசா இருக்கு. x மைனஸ் டெல்டா xல இருக்கு. ராட் B இது ராட் A. ராட் B வந்து y பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா yல அது பெஸ்ட் கேஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. y பிளஸ் டெல்டா y. இப்போதான் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் இருக்கிறதே ஹையஸ்டா இருக்கும். நம்ம எரர் கால்குலேட் பண்ணும்போது ப்ராபகேஷன் ஆஃப் எரர் அப்போ நம்ம worst கேஸ் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, சோ worst எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கலாம் இது ரெண்டுத்துக்கு நடுவுல? y பிளஸ் டெல்டா y மைனஸ் x இன்னும் சின்னசா இருக்கு. x மைனஸ் டெல்டா xல இருக்கு. அப்போ இது எவ்வளவு வரும்? y மைனஸ் x பிளஸ் டெல்டா y பிளஸ் டெல்டா x. இது வந்து மேக்ஸிமம் பாசிபிள் டிஃபரன்ஸ். இது போலவே மினிமம் பாசிபிள் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பார்ப்போம். மினிமம் எவ்வளோ? மினிமம்க்கு x இருக்கிறதுலே அதிகமா இருக்கணும். x பிளஸ் டெல்டா xல இருக்கணும். y வந்து மைனஸ் டெல்டா yல இருக்கணும். இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? y மைனஸ் x மைனஸ் டெல்டா y பிளஸ் டெல்டா x வரும். இது மினிமம் பாசிபிள். சோ மினிமம் வந்து மைனஸ் டெல்டா y பிளஸ் டெல்டா xல இருக்கு. அதுல இருந்து மேக்ஸிமம் பிளஸ் டெல்டா y பிளஸ் டெல்டா xல இருக்கு. சோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதுதான் அந்த எரரோட ரேஞ்ச். ஓகே, எரர் வந்து கம்மி ஆகல. எரர் ரேஞ்ச் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா y பிளஸ் டெல்டா x. அதுதான் எரரோட ரேஞ்ச். சோ எரர் ஆல்வேஸ் adds up. ஏன் adds up? worst case scenario நம்ம கன்சிடர் பண்றோம். சோ உங்களுக்கு இங்க 4.19 minus 3.25 அது ஈஸியா பண்ணிடலாம். 0.01 plus 0.01. இதுல அவன் செக் பண்ற கான்செப்டே அதுதான். இனிஷியலா 0.94 நம்ம ஈஸியா கிடைச்சிரும். ஆனா அந்த பிளஸ் ஆர் மைனஸ்ல 0.02 இருக்கணும், ஆப்ஷன் சி. ஏன்னா எரர் ரெடியூஸ் ஆகாது. ப்ராபகேட் ஆகும்போது worst கேஸ் நீங்க கன்சிடர் பண்ணா இன்க்ரீஸ் ஆகும். சோ நம்ம நல்லா பார்த்தா y equal to b minus a, delta y equal to delta b plus delta a. சோ இன்னைக்கு வந்து அவ்வளவுதான். இதுக்கான கான்செப்ட்ஸ் நம்ம போன லெக்சர்லயே பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம பல கேள்விகள் சால்வ் பண்ணோம். சோ மெயினா நீங்க லீஸ்ட் கவுண்ட் அதே மாதிரி எரர் ப்ராபகேஷன் இந்த ரெண்டு மாடல் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டினை மிக சுலபமா நீங்க சால்வ் பண்ணலாம். மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் யூனிட், 2 டிரைவ்டு யூனிட், 2 சப்ளிமெண்டரி யூனிட், மீதி எல்லாமே டிரைவ்டு யூனிட். டிரைவ்டு யூனிட்கான ஒரு முழு டேபிளர் காலம் வந்து நம்ம இன்னொரு லெக்சர்ல பார்த்திருக்கோம். அது போலவே நான் ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இன்னொரு ஹோம்வொர்க் என்னன்னா, நீங்க எஸ்ஐ யூனிட் ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட் மாத்தும் போது சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் சிக்னிபிகன்ட் ஃபிகர் மாறுமா மாறாதா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சோ அது இன்னொரு ஹோம்வொர்க். இது தவிர 7 ஃபண்டமெண்டல் யூனிட் என்னங்கிறதை எழுதி வச்சுக்கணும். நான் உங்களுக்கு 5 சொன்னேன், மீதி 2 என்ன அப்படிங்கறதை எழுதி வச்சுக்கணும். ஓகே, பாய்.